குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் டிஆர்பி என்ற கேம் சென்டர் செயல்பட்டு வந்தது. இங்கு ஏராளமானோர் குடும்பமாக வந்திருந்தனர். திடீரென மதியம் தீ விபத்து ஏற்பட்டது. கேம் சென்டரின் அனைத்து பகுதிக்கும் தீ வேகமாக பரவியது. மொத்த கேம் சென்டரும் கொழுந்துவிட்டு எரிந்தது. கேம் சென்டரில் இருந்தவர்கள் உயிர் பிழைக்க அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஏராளமானோர் தீயில் சிக்கி உயிருக்கு போராடினர். 4 இடங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்தனர். தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்தது. பின்னர் மீட்பு பணி நடந்தது. இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். நிறைய பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதுவரை 24 சடலங்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இதில் 9 பேர் குழந்தைகள். மீட்பு பணி தொடர்ந்து நடந்தது. இந்த கேம் சென்டர் யுவராஜ் சிங் சோலங்கி என்பவருக்கு சொந்தமானது. வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த துயர சம்பவம் மொத்த குஜராத் மாநிலத்தையும் உலுக்கியது. பிரதமர் மோடி, முதல்வர் பூபேந்திர பட்டேல் இரங்கல் தெரிவித்தனர். இறந்தவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும். இந்த சம்பவம் பற்றி விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார்.